வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, லவ் டைல் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிள் தான் இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 7 ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காட்டுக்குள்ள போட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. அந்த போட்டோ ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு பங்களா இருக்கு, அங்க போய் நைட்டு தங்குவோம் அப்படின்னு கிளம்புறாங்க. அங்க சில பேர் வந்துட்டு இறக்குற சுச்சுவேஷன் ஏற்படுது. யாரு எதுக்காக இவங்களை கொலை பண்றாங்க, அதுல இருந்து எத்தனை பேர் தான் தப்பிச்சு வந்தாங்க படத்தோட மீதி கதை. படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு லொகேஷன் அப்படிங்க ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த லொகேஷனுக்காகவே ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷம் ஆன்னு பார்த்துட்டு இருக்கலாம். அதை தவிர்த்து இந்த படத்துல எனக்கு பெருசா எதுவுமே வந்துட்டு சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல. கடைசி கிளைமேக்ஸ்ல சின்னதா சொல்லப்பட்ட ஒரு ட்விஸ்ட் வந்துட்டு ஓகேவா இருந்தது. இதுக்காக தான் ரிவெஞ்ச் எடுத்தான் அப்படிங்கிறது. ஆனா இந்த படத்துல சுவாரஸ்யமா வந்துட்டு சொல்ற அளவுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த கொலைகள் ஏற்படுறதே படம் ஆரம்பிச்சு ஒரு மணி நேரம் கடந்துதான் வந்துட்டு மறுபடியே ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறமேட்டு கூட இது ஒரு ஹாரர் மாதிரியான ஒரு ஜோனுக்கு எடுத்துட்டு போக ட்ரை பண்ணியுமே அதுல இருந்து யாருமே அந்த படத்துல இருக்கிறவங்களே இது ஹாரர்லாம் கிடையாது, இங்க எவ்வளவு பண்றான் அப்படின்றதுனால பெருசா அந்த எலமெண்ட் போய் ஒர்க் ஆகாம போயிருச்சு. த்ரூ அவுட் வந்துட்டு ரொம்ப ஒரு அன்மெச்சூரா இது வந்துட்டு நம்ம படம் தான் பாக்குறவங்க ஒரு ஃபீலோடயே வந்துட்டு நம்ம படம் பார்த்துட்டு இருந்ததுனால பெருசா இந்த படத்தோட நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜான படமா தான் இருந்தது. நீங்க இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சுங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விட்டுருங்க. முக்கியமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொலை நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமாச்சும் மீதி இருக்கிற ஒரு 4-5 பேராச்சும் ஒட்டுக்கா இருக்கலாம். ஆனா அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே தனித்தனியா போறாங்க. ஏன்டா தனியா போறீங்க, ஏன் தனியா போறீங்க, அதுதான் கொலை நடக்குதுன்னு தெரியுதுல்ல, ஏன் தனியா போறீங்க அப்படின்ட்டு படம் பார்க்கும்போது சில கேள்விகள்ல கோவம் தான் வந்துச்சு. ஏன்னா தண்ணி வேணும்னு சொன்னா திடீர்னு அந்த படம் தனியா போகுது, திடீர்னு அவன் தனியா போறான், தனியா போனாலே செத்துறாங்க, என்ன நடக்குது, எப்படி ஏன் தனியா போறீங்க, இருக்கிற 4-5 பேரும் ஒட்டுக்கா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு தான் இருந்துச்சு. நீங்க இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விட்டுருங்க. நன்றி.